அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டோட ப்ளஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பெல்லி ஃபேட் குறைக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டயட் சார்ட் கொடுங்க, நான் இட்லினா எத்தனை எடுத்துக்கணும், ஸோ ஃப்ரூட்ஸ்னால் என்ன சாப்பிட்ணும், டெய்லி ஒரு பனானா போதுமா, ஸோ இவ்வளோ தான் சாப்பிடணும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ பாடியோட நீட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரியேஷன் இருக்கும். லேட் நைட்டில் நல்லா ஃபுல்லாக மீல்ஸ் சாப்பிட்றது, ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகாத ஃபுட்டு நான்வெஜ் வந்து நைட்டில் சாப்பிடுவாங்க 10 o'clock 12 o'clock. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு உடனே தூங்க போகிறது தான் இன்றைக்கி வந்து பெல்லி ஃபேட் வர்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ நம்ம மதியம் லஞ்ச் கூட கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபேட், பெல்லி ஃபேட் இருக்கட்டும், லிவரில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கட்டும், இது எல்லாமே நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமாக இன்னொரு ரீசன் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஸோ வெயிட் கெயினுக்கு ஃபுட்டு எக்ஸசைஸ் இதுதானன்ட்டு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி இருக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம், மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நித்யா. அவங்களோட நம்ம என்ன டாபிக் பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பெல்லி ஃபேட், அதாவது தொப்பை அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டாவே இல்லைனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா ஒரு நார்மல் வெயிட்ல இருக்கவங்களுக்கும் இந்த தொப்பை பெல்லி ஃபேட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸோ இதை எப்படி கியூர் பண்ணலாம்? ரெகுலராக எக்ஸசைஸ் போகிறேன், ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் ஸ்டில் இந்த ஒரு ஃபேட் மட்டும் என்னால் ரெடியூஸ் பண்ணவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பெல்லி ஃபேட் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த தொப்பை அப்படின்றது வந்து குறைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிகஸ்ட் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காகவே இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து குறைக்கலாமா, ஆர் இஸ் இட் ரியலி டிஃபிகல்ட் டாஸ்க்? ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம், கண்டிப்பாக. ஆனால் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ ஒரு 5 months டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுவும் லேடிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் சைல்ட் பர்த், ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஓகே. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம சிசரியன் தான் பண்ணுவாங்க, சி செக்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஸோ தொப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டைம் எடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 6 to 8 months டைம் விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ ஃபீடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணி பெல்லி ஃபேட் குறைச்சிடலாம். சடனாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிறு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்கும், சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வயிறு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு வந்து சாஃப்டாக இருக்கா, தொட்டு பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கல் தொடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த வயிறு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நமக்கு உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி வயிறு வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ பெல்லி ஃபேட் வந்துருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி லீனாக இருப்பாங்க. ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நார்மலாக இருக்கும், எந்திரிச்சு என்னோட வயிறு மட்டும் பெருசாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கும் ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது, உட்காந்துட்டே இருக்கிறது, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ நிறைய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ 3 times ஃபுட் எடுத்துப்பாங்க. 3 timesமே வந்து பார்த்தோம்னா காலையில் இட்லி தோசை, மதியம் லஞ்சு, திரும்ப நைட்டு இட்லி தோசை, பொங்கல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஸ்டார்ச்சாகவே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஃபேட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகி ஸோ பெல்லி ஃபேட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ரீசன்னு நிறைய பேருக்கு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூஸ்லேயே
வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ப்ராப்ளம்னு ஒருத்தவங்க வந்து டோட்டலாகவே அதை கட் பண்ணுறதும் தப்பு தானே மேம்? ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் எடுத்து பார்த்தோம், டயட் இருக்குது அப்படின்னா நிறைய டயட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீட்டோ இருக்குது, மெடிடேரியன் இருக்குது, அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த டயட்டில் வந்து எதை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் போது பெல்லி ஃபேட்டுக்கு இதுதான் டயட், ஆர் ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதுதான் ஒரு பெஸ்ட் டயட்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டோட ப்ளஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பெல்லி ஃபேட் குறைக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒன்று சாப்பிடணும் ஆனால் வெயிட் லாஸ் ஆகிடணும். ஸோ அப்படி கண்டிப்பாக நடக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன், நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருப்பேன், ஃபுட்டு எதுவானாலும் சாப்பிடுவேன், ஆனால் நான் மெடிசன் சாப்பிட்டேன்ல எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா ஸோ அப்படி பாசிபிலிட்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, ஃபுட்டோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயட் அப்படின்னு சொல்லும்போது இது தாங்க பெஸ்ட்டு டயட் அப்படின்னா எந்த மாதிரியான டயட், இந்த அளவு தான் சாப்பிடணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க டயட் சார்ட் கொடுங்க, நான் இட்லினா எத்தனை எடுத்துக்கணும், ஸோ ஃப்ரூட்ஸ்னால் என்ன சாப்பிடணும், டெய்லி ஒரு பனானா போதுமா, ஸோ இவ்வளோ தான் சாப்பிடணும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ பாடியோட நீட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபுட் எடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபுட்டு நமக்கு வேணுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ லேட் நைட்டில் நல்லா ஃபுல்லாக மீல்ஸ் சாப்பிட்றது, ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகாத ஃபுட்டு நான்வெஜ் வந்து நைட்டில் சாப்பிடுவாங்க 10 o'clock 12 o'clock. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு உடனே தூங்க போகிறது தான் இன்றைக்கி வந்து பெல்லி ஃபேட் வர்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைபர் கண்டென்ட். ஸோ ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் பெல்லி ஃபேட் கரைக்கிறதுக்கும் ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய டயட்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ், ஸோ நல்லா குக் பண்ண வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கலாம். இல்லை ரா வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கணும்னா வீக்லி 2 times எடுத்தால் ஓகே தான். ஸோ ரெகுலராக எடுக்கணும்னு கிடையாது. ஸோ வீக்லி 2 times நம்ம வந்து சாலட் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபுட்லேயே வந்து குக் பண்ணுறோன்னா நல்லா பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் ரைஸ் எந்த மாதிரி 3 times நான் ரைஸ் எடுக்கணுமா இல்லை 1 time எடுக்கலாமா? ஸோ ஆஃப்டர்நூன் மீல்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மில்லட்ஸ் இருக்கிற மாதிரியும் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சிலர் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் போயிடுவேன், திரும்ப நைட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம மதியம் லஞ்ச் கூட கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா பாடியில் வயிற்றில் நிறைய அசிடிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ் வந்து நமக்கு அதிகமாக வயிற்றில் வந்து உற்பத்தி ஆகிற மாதிரி இருக்கும், அதுவே வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் லைட்டாக நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும். இதில் முக்கியமாக ஃபைபர், ப்ரோட்டீன், கால்சியம், ஸோ இது 3மே இருந்தால் தான் நமக்கு பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும், நம்ம பாடிக்கும் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கேன் நம்ம ஃபுட்டு எடுக்காமலே இருந்தால் பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடி ஒரே மாதிரி தான் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால திரும்ப வந்து வெயிட் கெயின் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எடுக்கணுமா அப்படின்றதும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 இட்லி நான் சாப்பிட்றேங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்றது கிடையாது. ஸோ 2 இட்லியே நமக்கு போதும்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு பசி இருக்குதுன்னா லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஜூஸ் மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த பெல்லி ஃபேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து வெறும் ஹாட் வாட்டர் மட்டுமே குடித்தாலே போதும், நம்மளுக்கு ஓவராலாக வெயிட் லாஸே வந்துட்டு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சுடு தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிஜமாவே அவ்வளோ சூப்பர் பவர்ஸ் இருக்காம? நிச்சயமாக பவர்ஸ் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறோம் இல்லையா, ரொம்ப ஹாட்டாக வேண்டாம். ஸோ மைல்டு வார்ம் வாட்டர் ஸோ காலையில் நம்ம வந்து எடுக்கும்போது நல்லாவே நமக்கு வந்து ஃபேட் கரைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. ஸோ எனி டைம் அதை குடிச்சிட்டே இருக்கணும்னு கிடையாது. சில டைம் இப்போது சம்மர் டைம்லையோ இல்லை நம்ம பாடியை வந்து ஹீட்டாக இருக்கும், அந்த டைமில் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தோம்னால இன்னும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மார்னிங் டைமில் நம்ம வந்து லியூக் வார்ம் வாட்டர் குடிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நைட் தூங்கும்போது இல்லை நம்ம உணவு எடுத்து ஒரு ஃபுட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறம் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து எனி டைம் கொதிக்க குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அப்படி எடுக்கணுன்றது இல்லை, அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணால் மைல்டு வார்ம் வாட்டர் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து சீரகம் இல்லை சோம்பு அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மெயினாக இந்த ஃப்ளாட் ஸ்டொமக் ஒருத்தவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
ஸோ இப்போ ஃபேட் நமக்கு கரையணும் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் சொல்லிட்டேன். ஸோ அதை தாண்டி சில ஹெர்ப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இஞ்சி கற்பம்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இதை கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சித்தா மெடிசனில் இஞ்சி கற்பம் இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இதை குடிக்கும்போது என்ன ஆகுனா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட் இருக்குன்னா அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கோ, ஸோ பெல்லி ஃபேட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் கரையிறதுக்கும் இந்த இஞ்சி கற்பம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகமே வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீரகம் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம், இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் லெமன் ட்ராப்ஸ். ஸோ இதை வந்து ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், கேஸ் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது கிளியர் ஆகணுன்னாலும் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் சோடா மிக்ஸ் பண்ணுவாங்க, அது சோடா எடுக்கவே கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டர்லேயே நம்ம வந்து ஜீரா பவுடர் போட்டு குடிக்கும்போது ஈஸியாக நமக்கு பெல்லி ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பெல்லி ஃபேட் குறையறதுக்கு டாப் 3 ரெக்கமெண்டேஷன் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தா எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நல்ல ஸ்லீப் இருக்கணும், அதுவும் நைட் டைமில். ஏர்லி மார்னிங் நான் 4 மணிக்கு தூங்கிட்டு காலைல 10 மணி வரைக்கும் தூங்கிடுவேன். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. என்ன ஆகுனா பாடியில் ஹீட் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்டில் 11 o'clockலேருந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock இந்த டைம் கண்டிப்பாக தூக்கத்தில் இருக்கிறது அவசியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பெல்லி ஃபேட் இருக்கட்டும், லிவரில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கட்டும், இது எல்லாமே நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து நம்ம ஃபுட் எடுக்கும்போது அதிகமாக கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வீட்டில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது ஓகே. ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ தந்தூரி மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது ஈஸியாக நமக்கு அதிகமாக கேலரிஸாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேட் நம்ம கண்டிப்பாக நம்ம அடி வயிற்று பகுதியில் தான் சேரும். ஸோ பெண்களுக்குன்னே பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் ஆகிறாங்கன்னா அடி வயிற்று பகுதி, தொடை பகுதி, இங்கே தான் வந்து நமக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அதனால் அங்கே போயிட்டு நமக்கு சேர்ந்து ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடும். அதனால் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து முக்கியமாக இன்னொரு ரீசன் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஸோ வெயிட் கெயினுக்கு ஃபுட்டு எக்ஸசைஸ் இதுதானன்ட்டு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி இருக்கிறோம், ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இவங்களுக்குமே வெயிட் கெயின் ஆகிறதுக்கோ இல்லை பெல்லி ஃபேட் வர்றதுக்கோ ரீசன் இருக்குது, வரலாம். ஸோ அதனால என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம வந்து மைண்டும் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப நாளாக டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. டிப்ரெஷனில் இருக்கவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்னு தெரியாது, ஓவராக அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து ஃபுட்டே இல்லாமல் இருந்துருவாங்க. ஸோ நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காது. இதுக்கான வந்து மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறவங்க நிறைய இருக்காங்க, சைக்காட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸும் நமக்கு என்ன செய்யுதுன்னா பெல்லி ஃபேட் வர்றதுக்கோ ஒபிசிட்டி வர்றதுக்கோ ஒரு ரீசன். ஸோ அப்போ நம்ம மைண்டும் வந்து இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மைண்டும் நம்ம வந்து காமாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். பிகாஸ் இந்த அளவுக்கு தெளிவாக இதுதான் ரீசன், ஒரு பெல்லி ஃபேட் வரதுக்கான ரீசன் இதுதான், அதை எப்படி க்யூர் பண்ணணும் அண்ட் வீட்லேயே இதுக்கு என்னென்ன க்யூர்லாம் பண்ணலாம், என்னென்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அகைன் வேற ஒரு டாப்பிக்கோட நம்ம அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.